நம்ம தளபதியோட அரசியல் கட்சி பத்தின அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸும், பொலிட்டீஷியன்ஸும் நம்ம தளபதிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அரசியல்வாதியாக பார்க்கப்படுற அண்ணாமலை, சீமான், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க நம்ம தளபதிக்கு. தென் இதில் முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய ஜனநாயகத்தில் யார் வேணாலும் அரசியல் கட்சியை தொடங்கலாம், கட்சி தொடங்கிய தளபதிக்கு வாழ்த்துக்கள், மக்கள் பணி சிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா ஃபியூச்சரில் நம்ம தளபதிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் தான் அரசியலில் ஒரு பெரிய போட்டியே இருக்கும். எப்படின்னா ஏடிஎம்கே இப்போ இருக்க நிலைமை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கட்சிக்குள்ளேயே அடிச்சுட்டு கட்சியை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ இப்போ எதிர்கட்சி இல்லை அப்படிங்கிற மனநிலையில தான் தமிழக மக்கள் இருக்காங்க. டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கேங்கிற மனநிலையும் மாறிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிக மெம்பர்ஸ் இருக்க அடுத்த கட்சி வந்துடும் அந்த இடத்துக்கு. ஆனால் அது நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகமாக கூட இருக்கலாம். எப்படின்னா நம்ம தளபதி ஃபேன் சப்போர்ட் கண்டிப்பாக தளபதிக்கு தான் இருக்கும். தென் அது மாதிரியே மாற்று கட்சியை எதிர்பார்க்குறவங்களும் ஒருவேளை நம்ம தளபதியை ஆதரிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது, இரண்டாவது கட்சியாக கூட வரலாம். ஸோ அது டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதியோட அடுத்தடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுதுன்னு. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.